குளச்சலில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த 1.5 வயது குழந்தை வாளியில் இருந்த தண்ணீரில் மூழ்கி பலி. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் லியோன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆரோக்கிய ஜெனோ, வயது 32. இவருடைய மனைவி டியானா. இவர்களுக்கு ஒரு மகனும் 1.5 வயதில் ரியானா என்ற பெண் குழந்தையும் உண்டு. நேற்று வழக்கம் போல் ஆரோக்கிய ஜெனோ வேலைக்கு சென்று விட்டார். இதனால் வீட்டில் மனைவியும் 2 குழந்தைகளும் இருந்தனர். இந்த நிலையில் மாலையில் டியானா வீட்டில் சமையல் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது அவரது 2 குழந்தைகளும் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளின் சத்தம் எதுவும் கேட்காததால் சந்தேகமடைந்த டியானா வீட்டின் முன்பகுதியில் சென்று பார்த்தார். அப்போது அங்கு 1.5 வயது குழந்தையான ரியானா வீட்டின் முன் வைக்கப்பட்டிருந்த வாளியில் இருந்த தண்ணீரில் தலைகீழாக விழுந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அருகே 3.5 வயது மகன் தனியாக விளையாடிக் கொண்டிருந்தான். மேலும் வாளியில் விழுந்த குழந்தை தண்ணீரில் தலை மூழ்கிய நிலையில் அசைவற்று கிடந்தது. உடனே அவர் பதறியெடுத்து கொண்டு குழந்தையை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு குழந்தையை பரிசோதித்த டாக்டர்கள் குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதை கேட்டதும் டியானா கதறி அழுதார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து குளச்சல் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடனே போலீசார் விரைந்து வந்து குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த 1.5 வயது குழந்தை வாளியில் இருந்த தண்ணீருக்குள் மூழ்கி பலியான சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.